காட் லேட் ஆயிடுச்சு. இப்போ நல்லாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலுங்க. ப்ராஜெக்ட் வேற பெரிய அளவாக இருக்கேன். ப்ராஜெக்ட் வேறு முடிக்கல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதா? சரி. ஹாய் மச்சான். என்னடா கொஞ்சம் வாடா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக மாட்டேங்குதுடா. கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுத்துருப்போடா. அது என்னன்னு பாரு, வைரஸ் கூட இருக்கான்னு தெரியல. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருப்போம். டவுன்லோட் குயிக் ஆக மாட்டேங்குது, அதை கொஞ்சம் பாரு. என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? அம்மாண்ணே, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதே மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கூகுள் பிக்சர் நினப்பு. நீ நாகூர் பிக்சர் தான், நீ கூகுள் பிக்சர் கிடையாது. ஓரசிலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பீலா ஆகுறதுக்கோ பிக்கால் தினம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் சுக்கா பண்ணேன். புரியுதா? நம்ம பீலா விடுறப்போ பிக்கால் தினம் பண்ணோமோ அதை ஊர் அப்படியே நம்ப வைக்கணும் மச்சான். அதுதான்டா எவரு இது லேப்டாப் டுபாக்கூர் லேப்டாப் ஆனாலும் வச்சுருந்தேன் சின்ன போடல. அந்த மாதிரி பந்தா காட்டினாதான் மச்சான் 4 பேருங்க மடங்கும். உங்களா பிக்காளி பயிலா என்ன நான் சொல்கிறது? ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இருக்கிறதுனால தான்டா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒருத்தே இல்லாமல் போகுது. ஒன்லி பீலா என்ன விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியில் நிற்கிறோம், விஷயம் தெரியாத எல்லாம் உங்களை தான் பெரியா நிற்கிறீங்க. பார் உலகத்தை நல்லவன் எல்லாம் வெளியில் நிற்கிறான், அயோக்கிய பயிர்களெல்லாம் முன்னாடி நிற்கிறீங்க. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் அயோக்கிய பயிர்களையாக பார்த்து லவ் பண்ணுதுங்க. அதுக்கு நீ அதிர்ஷ்டசாலியாக தான் தெரியலையே கண்டுக்கு. என்னமோ தொலைஞ்சு போங்க. நீ பீலாவோடு பிக்காளி தினம் பண்ணு, என்கிட்ட விடாத. என்கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசி, சரியா? சரி மச்சான், உங்ககிட்ட போய் நான் எப்படி பீலா விடுவானா? நான் சும்மா பண்ணுங்க மச்சான், ஃபிகரை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் போடுற வந்தா மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு எப்படி சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இப்படிலாம் பார்த்து போனால் தான் மச்சான் ஃபிகர் உஷாராகுது, இல்லைன்னா ஃபிகர் உஷாராகாது மச்சான். சரி, என்னத்தையாச்சும் தொலைஞ்சு பண்ணிட்டு போங்க, நம்ம ஆளை விடுங்க. ஆனால் இந்த பொழப்புக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நண்பனாக போயிட்ட தொலைஞ்சு போ மச்சான். எப்படி நாங்கள் சீனை போடுறோன்ட்டு இப்படிலாம் பண்ணாதான் பொண்ணுங்க நம்புறாளுவோம். வேறு வழி இல்லை மச்சான். அவங்க இப்படி லைக் பண்ணுறாங்களா நாங்கள் இப்படி பண்ணுறோம், பிக்காளி தானே பண்ணுறோம், பீலா விட்றோம், பந்தா பண்ணுறோம். வேறு என்ன பண்ண சொல்கிற? உன்ன மாதிரி நேர்மையாக நியாயமாக இருந்தால் அம்பின்ட்டு போயிடறாளுவோம், விஷயம் தெரியாதன்ட்டு போயிடறாளுவோம், இவன் வேஸ்ட்டு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டு போயிடறாளுவோம். இப்படியெல்லாம் 4 பீலா 4 பந்தா காட்டினா தான் மச்சான் ஃபிகர் நம்ம போட்டுக்கிடுவோம். என்ன நீ 2K கிட்ஸ்னா இப்படி தான், புரியுதா? தக்கது மச்சான், சக்கதாக இருக்குல்ல? யாரு அந்த சாரு, இவர் தான் அந்த சாரு, யாரு அந்த சாரு, யுனிவர்சிட்டியின் சாரு. மைக்கேல் ஜாக்சனுக்கு போட்டியா கிளம்புறங்கிறாரு இருக்கு. பயங்கரமான பிராக்டிஸா இருக்கு. என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நல்லா இருக்குப்பா. என்ன இந்த பக்கம் சும்மா அப்படியே வந்தானே. சரி சரி, பாப்பா. என்னண்ணே சொல்லுண்ணே. அப்புறம் அப்படியே வந்தண்ணே, சொம்ப வேற காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. சொம்ப காணாமா? என்ன சொம்பு? கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். தெரியும், பித்தளை சம்பா, வெள்ளி சம்பா, என்ன மாதிரி சொம்புப்பா? என்ன சொம்பு? பெரிய விலை உயர்ந்த சொம்பா? சொம்புக்கான சாதாரண விஷயம் தானே. அதுக்கு என்னப்பா, ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்கேன்? ஏன் என்ன பிரச்சனை? வாங்கிக்கலாம்ப்பா, ஒன்று வேணா நான் வாங்கி தரேன்ப்பா சொம்பு. இப்போ சொல்கிறேன் அண்ணா, கேட்டுக்கங்க. சொம்புன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொம்புனா புரியுதா? புரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சொம்பு ஒன்று போகுது, அது எப்படி என்னங்கிறத அதை நடையிலேயே பார்த்துடலாம். பார்த்துருமா? பாருங்க, இப்படி வச்சு பாருங்க. என்னடா பார்க்க சொல்றியே, எதுக்குடா? பாருங்க,
இப்போ புரியுதா? சரியா? புரியல. நல்லா பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க, இப்படியே கேப்சர் பண்ணி பாருங்க. என்னப்பா நீ பார்க்க சொல்ற? புரியுதா? அதானே உங்களுக்கு நீங்க இப்படி இருக்கிய சொல்ல பாருங்க. அந்த நடையில ஒரு லைட்டா ஒரு சர்க்கிள் தெரியுதா? அப்போ வீட்டில் உள்ள பைப்பு, அந்த ஓனர் மட்டும் தான் அந்த பைப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதை பாருங்க. என்னப்பா இதுக்கு என்னப்பா? இது கொஞ்சம் சர்க்கிள் ஜாஸ்தி இருக்கா? அப்ப இந்த ஏத்த வீட்டுக்காரங்களும் யூஸ் பண்ணியிருக்கான். என்ன அக்குவம் பண்றாங்க பாருங்க. அப்படியே கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஐயோக்கிய பாயோட காலி. இது கிணத்து தண்ணி, கிணத்து தண்ணி அக்கம் பக்கத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோச்சுக்காது என்ன? ஐயோ ரோடு கோடு போட சொன்னா ரோடு போடுறேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. அடுத்து ஒன்று பாருங்க. இது குளத்து தண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலையப்பா. என்னப்பா நீ பார்க்க சொல்ற? பாவியலா எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? என்னடா அக்கிரமமா இருக்கு. என்ன அக்கிரமம் பண்றாங்க பாருங்க. ஐயோ ரோடு கோடு போட சொன்னா ரோடு போடுறாங்க. முடியல. இவங்க கூட எல்லாம் நம்ம வாழ்றது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் இப்படி பார்க்க சொல்றான், ஒருத்தன் இப்படி பார்க்க சொல்றான், ஒருத்தன் இப்படி பார்க்க சொல்றான். எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுது. ஐயோக்கிய பயலா. பரவாயில்ல, கெட்டிக்கார பயலதான். உனக்கு தெரியல, நீ சொல்லுப்பா. அண்ணே, வஜோதிகம் பஜோதிகம் சாந்தம். புரியுது புரியுது. அப்படிலாம் இருக்குண்ணே. அப்படிலாம் பார்த்தா ரசிக்கணும். வா வா. நமக்கு இதெல்லாம் தெரியாதப்பா. முடியலப்பா, முடியல முடியல. தலை சுத்துது. ஒதுங்கடா சாமி, ஆளை விடுங்கடா. என்னென்ன அம்மாடியோ, கதையிலேயே புள்ள பத்துறாங்க இருக்க. இவங்க கற்பனைக்கு அளவே இல்லாம போச்சு. கற்பனையா? ராவாணி பயலுலா. பாஸ்கர் அண்ணே, இன்னும் சொம்பு வீட்டுக்கு வரலண்ணே. கடுப்பா இருக்குண்ணே. ஏண்டா பொண்டாட்டிய சொம்புங்கிற ஒரே ஆள் நீ தான்டா. சும்மாண்ணே சும்மாண்ணே. நமக்கு ஏதாச்சும் இங்கித இருக்கா? சும்மாண்ணே. சொம்ப உனக்கு என்னன்னா மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சாங்க. நாமண்டா சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கப்பே நினைச்சேன். போதம்புல்ல பக்கத்துட்டு இருக்கிறாமா சொம்பு அடி வாங்கியிருக்கப்பே நினைச்சேன். ஐயோக்கிய பயல, தக்காளி பயல, நீ தான் அந்த வேலையை பார்த்துருப்பன்ட்டு. ஓடு ஓடு. நானாக நான் இல்லை தான்.
நல்வாழ்வு தந்தாயே நீயே அடனானும்